வணக்கம். இன்னைக்கு நாம எம்எஸ்பிஏ பயிற்சி மையத்தோட அடிப்படை கொள்கைகளை பத்தி பார்க்க போறோம். அதுவும் எப்படின்னா சில ஊக்கமளிக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த கதைகள் மூலியமா இத ஆழமா புரிஞ்சுக்க போறோம். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும். இந்த ஒரு வரி இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இதுதான் எம்எஸ்பியாவோட மனப்பான்மைக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட திறமை மேலையும் நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா, ஜெயிக்கிற காலம் வருங்கிறது உண்மைதான். ஆனா அந்த வெற்றியை அடையறதுக்கு ஒரு சரியான மனநிலை ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அந்த மனநிலையை எப்படி உருவாக்குறது? அதுக்குத்தான் எம்எஸ்பிஏவோட கற்றல் முறைக்கு அடித்தளமா இருக்கிற 2 கதைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம முதல் கதைக்குள்ள போலாம். இது விடாமுயற்சியோட அவசியத்தை பத்தின ஒரு கதை. நம்ம வாழ்க்கையில வர தடைகளை வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதை எப்படி நமக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பா மாத்திக்கிறதுன்னு இந்த கதை நமக்கு சொல்லித்தரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாட்டுல மக்கள் எப்பவும் போயிட்டு வர்ற ஒரு முக்கியமான பாதையில திடீர்னு நடுவுல ஒரு பெரிய பாறாங்கல். இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. அந்த நாட்டுல இருந்த ஒரு புத்திசாலி ராஜா தன்னோட மக்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக வேணும்னே வச்ச ஒரு பரீட்சை தான் அது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த வழியா போன பெரிய பெரிய பணக்காரங்க, அதிகாரிகள்னு யாருமே அந்த பாறையை நகர்த்த ஒரு சின்ன முயற்சி கூட பண்ணல. எல்லாரும் அதை சுத்திட்டு போயிட்டாங்க. போற போக்குல ராஜா வேற திட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பொறுப்பை ஏத்துக்க யாருமே தயாரா இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆனா ஒருவேளை அந்த பாறை ஒரு தடையே இல்லாம ஒரு வாய்ப்பு வேறொரு உருவத்துல வந்திருந்தா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. எல்லாரும் விலகி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு சாதாரண விவசாயி வராரு. அவரு மத்தவங்கள மாதிரி குறை சொல்லல. தன்னோட தோல்ல இருந்த காய்கறி மூட்டையை இறக்கி வச்சுட்டு அந்த பாறையை நகர்த்த தன்னோட முழு பலத்தையும் போட்டு முயற்சி பண்றாரு. அவர் தேர்ந்தெடுத்தது கஷ்டமான பாதை தான், ஆனா அது பொறுப்பான பாதை. அவரோட அந்த விடாமுயற்சிக்கு பலன் கிடைச்சது. பாறைய நகர்த்தின உடனே அதுக்கடியில ஒரு பை நிறைய தங்க காசுகளும் ராஜா கிட்ட இருந்து ஒரு சின்ன குறிப்பும் இருந்துச்சு. தடைகளை தாண்டி வர்றவங்களுக்கு தான் உண்மையான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கும்னு அந்த பரிசு சொல்லாம சொல்லுச்சு. சோ, இந்த முதல் கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு தடையும் நம்மள சோதிக்கிறதுக்கு இல்ல, நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுதான் எம்எஸ்பில நாங்க நம்புற முதல் தத்துவம். சரி, பெரிய தடைகளை தாண்டறத பத்தி பார்த்துட்டோம். இப்போ சின்ன சின்ன தனிப்பட்ட செயல்கள் கூட எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும்னு சொல்ற 2வது கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு பயங்கரமான புயலுக்கு அப்புறம் ஒரு கடற்கரையில ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஃபிஷ், அதாவது நட்சத்திர மீன்கள் கரை ஒதுங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்க்கும்போதே அடடா, இவ்ளோ பெரிய பிரச்சனை, நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாதேன்னு தோன்ற மாதிரி ஒரு நிலைமை. அந்த பரந்த கடற்கரையில ஒரு வயசானவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஒரு சின்ன பையன் மட்டும் குனிஞ்சு ஒவ்வொரு நட்சத்திர மீனா எடுத்து திரும்பவும் கடலுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவுல அவனோட செயல் ரொம்ப 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 சின்னதா தெரிஞ்சது. இங்கதான் 2 விதமான பார்வை மோதுது. அந்த பெரியவர் பிரச்சனையோட அளவை பார்த்து, தம்பி, இங்க 1000 கணக்குல இருக்கு, உன்னால எல்லாத்தையும் காப்பாத்த முடியாது, நீ பண்றதால பெருசா எந்த மாற்றமும் வராதுன்னு ரொம்ப லாஜிக்கலா சொல்றாரு. ஆனா அந்த பையனும் லாஜிக்கை விட செயல்ல தான் கவனம் செலுத்தினான். அந்த பெரியவரோட கேள்விக்கு அந்த பையன் இன்னொரு நட்சத்திர மீனை கடல்ல தூக்கி போட்டுட்டு ரொம்ப அமைதியா சொன்னான். ஆனா இந்த ஒண்ணுக்கு நான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டேன் இல்லையா? பாத்தீங்களா? இந்த ஒரு பதில் ஒவ்வொரு தனிப்பட்ட செயலுக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு நமக்கு புரிய வைக்குது. சோ, விடாமுயற்சியை பத்தி சொன்ன முதல் கதையும் சரி, தனிப்பட்ட தாக்கத்தை பத்தி சொன்ன இந்த 2வது கதையும் சரி, இது 2ம் சேர்ந்து எப்படி எம்எஸ்பிஏவோட வழிகாட்டும் தத்துவத்தை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இது 2 முக்கியமான நம்பிக்கையா ஒன்னு சேருது. முதல் பாடம், அந்த விவசாயி மாதிரி வர்ற ஒவ்வொரு சவாலையும் நம்மளோட கடின உழைப்பால ஒரு வாய்ப்பா மாத்தணும். 2வது பாடம், அந்த சின்ன பையன் மாதிரி ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கூட அது ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கணும்னு நம்பணும். இந்த 2 கதைகள் தான் எம்எஸ்பியாவை வழிநடத்துற தத்துவங்கள். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற பாதை உங்களுடையது. அந்த பாதையில நீங்க எந்த பாறையை நகர்த்த போறீங்க, இல்ல யாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க? இந்த கேள்விகளோட இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றோம்.